ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொரி உருண்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். நம்ம கார்த்திகை தீபத்துக்கு பூஜைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பொரி உருண்டை நம்ம கடையில் வாங்க தேவையில்லை, நம்மளே வீட்டிலே நம்ம ரெடி பண்ணலாம். 10 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள், பொரி உருண்டை ரெடி பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ கெட்டியாக இருக்குது, உடைக்க முடியல. கடித்து சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா? சூடு ஆறிட்டோடனே எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொரி உருண்டை ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெல்லம் என்ன கலரில் எடுக்கிறோமோ அந்த கலரில் தான் கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் டார்க்காக இருந்தது என்னுடைய வெல்லம், அந்த கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு கெட்டியாக இருக்குது பாருங்கள், உடைக்கவே முடியல பாருங்கள். பொரி உருண்டையை ஒரு பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொரி தான் எடுத்துருக்கேன். தீபத்துக்கு பொரி உருண்டை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா உடையணும், நமுத்தலாம் இருக்கக்கூடாது, இது மாதிரி இருக்கணும். 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், வெல்லம் எடுத்துருக்கேன், 1 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், இது பாகு பதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா வெல்லம் வந்து தண்ணி விடக்கூடாது, அப்படியே மிதமான அனல்லே வச்சுருங்க, நல்லா வெல்லம் கரையும். இங்கே பாருங்கள், தண்ணியே விடலை, மிதமான அனலில் இருக்கணும். இங்கே பாருங்கள், 2 ஏலக்காய் தூள் பொடி பண்ணியிருக்கேன். இது ஸ்வீட்டு பலகாரன்றதால ஒரு சிட்டிகை தூள் உப்பு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், எடுத்து வச்சுருக்க பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. எல்லா பாகும் பொரி மேலே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக சூடு, கை பொறுக்கிற சூட்டுக்கு நம்ம வந்து பொரி உருண்டை பொரிட்டிடலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். சூட்டுக்கு உடனே பிடிச்சிருங்க, இல்லைன்னா கெட்டியாகிடும். கையில் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள், அப்போ தான் வந்து கெட்டியாக ஒட்டாமல் வரும். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக அழுத்தி பிடிங்க. சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா பொரி உருண்டை. இன்னொன்று பிடிக்கிறேன் பாருங்கள், உடனே பிடிச்சிடணும் சூடு இருக்கும்போது. அந்த கை பொறுக்கிற சூட்டுக்கு இருந்துட்டால் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா கெட்டியாக இருக்கும். ஆறிட்டால் நான் கெட்டியாக தெரியும் பார்த்தீங்களா? நான் எவ்வளோ அழுத்துறேன் பாருங்கள், உடனே செட் ஆகிடும். அப்படியே சூப்பராக பொரி உருண்டை ரெடியாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பொரி உருண்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.